ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரக்கோட்டைக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர வழியா ஆவுடையார் கோவில் வந்து எடுக்கலான்னு வந்தோம். இப்போ வந்து மணி 2:30 மணி இல்லையா, 2:30 மணிக்கு வந்து நட சாத்திருக்கு. நான் வந்து கோயிலை சும்மா வந்து காட்டுறேன். இதுதான் ஆவுடையார் கோயில். இங்கே யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஆவுடையார் கோயிலுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னா. ஆவுடையார் கோயிலில் வந்து சிவன் தான் இருக்கார், சிவன் கோயில் தான் அது. வாங்க பார்க்கலாம் பேக் கேமரா. இதுதான் ஆவுடையார் கோவிலோடைய முன் வாசல். ஆனால் வந்து நட சாத்தலை, சாத்திருக்கு, சாத்தலைங்கிறேன், சாத்திருக்கு. வாங்க அப்படியே கோபுரத்தை பார்ப்போம். இது வந்து கோயிலோட சைடு புறம். இதுதான் மேலே வருங்க கோபுரம். இது கோவிலோட கடை தெருவெல்லாம். பாருங்க கோவிலோட இது. அப்படியே கோயிலுக்குள்ளே வந்தோம். ஆனால் 4 மணி தான் நட திறக்கும். இப்போ வந்து சும்மா இந்த 100 கால் மண்டபம், 1000 கால் மண்டபம்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி இதை திறந்து விட்டுருக்காங்க. அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு போகிறோம். இங்கே பிள்ளையார் இருக்காரு. இது மேலே கோபுரம் புதுசாக புதுப்பிக்கிறாங்க போல். இங்கே பாருங்க, அண்ணன் போகிறாங்க. அந்த அண்ணன் பின்னாடியே போயிட்டு வந்துடும். நம்ம கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க குளம், குளம் இல்லை, தெப்பக்குளம், தெப்பக்குளம். பூனையெல்லாம் படுத்துருக்கு. கை கொடு, கை கொடு, கை கொடு. அது ஓடியே போச்சுப்போ. கமலிடு. நீ போகாதவா, கடிச்சு போட்டு பரண்டிடுவாங்க. சரி வாங்க வாங்க, வாங்க. அந்த காலத்தில் உள்ள மதில் சுவரம் எப்படி இப்போல்லாம் கட்டுறதுலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போல்லாம் வந்து கருங்கல்ல இது பண்ணி சிப்பம் பண்ணி கட்டினது. அதனால் அந்த காலத்து கோவில்லாம் இன்னமும் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ கட்டுறது கூட அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. அதை சொல்கிறாங்க எங்கள் அத்தை. தேர்லாம் இங்கே நிற்குது. செம்ம பெருசு அத்தை. சுற்றி வரவே 2 மணி நேரம் ஆகும் போல். அவ்வளோ பெருசுக்கு நம்ம இருந்து ஒவ்வொரு சாமியும் பொறுமையாக பார்க்குறதா இருந்தால். இங்கே நேர்த்திக்கடன்லாம் பண்ணுவாங்க போல். அந்த செப்பல் இருக்குது பாருங்க, நேர்த்திக்கடன் பண்ணுறது. வாங்க. இங்கே பாருங்க, அந்த காலத்தில் உள்ள எழுதின எழுத்து இங்கே எழுதியிருக்காங்க, இங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. சரி வாங்க போங்க. என் செல்லில் இப்போ 20 பாயிண்ட்டு தான் சார்ஜர் இருக்குது. காலையில் 100 பாயிண்ட் போட்டு எடுத்து வந்தேன். அங்கே கோயில்லையும் கரண்ட் இல்லை, சடோன்னு போல் எதுவும். அங்கேயும் கரண்ட் இல்லை, அதனால் போடணும். ஆவுடையார் கோயிலில் தலம் விரிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா குருந்த மரம். இங்கே பாருங்கள், நாகலிங்க பூ வச்சுருக்காங்க. இந்த பூ வந்து அப்படியே நாக மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்கள், அதுதான் இது பேர் நாகலிங்கம் பூன்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். இப்போ கோவிலே அவ்வளோ பெருசாக இருக்குது. மாணிக்க வாசகருக்கு சிவன் வந்து உபதேசம் பண்ணின இடம். அந்த காட்சி மாணிக்க வாசகருக்கு சிவன் வந்து உபதேசம் பண்ணின இடம் அந்த இடம். இங்கே பாருங்க, இப்படி எடுத்து வச்சுக்கோ. மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உபதேசம் செய்த இடம். பூசிட்டு வாங்க. கோயில் அவ்வளோ பெருசுக்கு இருக்குங்க. சுற்றளவு பரப்பளவு அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம நடந்து போயிட்டு அங்கே பாருங்கள், மணல்லாம் இவ்வளோ கொட்டி வச்சுருக்காங்க. மணல் அங்கே அந்த மணலில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்க,
ஏய் வடக்கில வாங்க அப்படியே அங்கிட்டு போய் பார்ப்போம். இங்கே பாருங்க வைக்கலாம் அவ்வளோ கிடக்கு இந்த தூணில். கோசாலை இருக்கா? அதுக்கு தான் வைக்க வச்சுருக்காங்க. கோயிலே அவ்வளோ பெருசாக இருக்கு. இது சாப்பாட்டு கூடம் போல். அந்த இதெல்லாம் போட்டு கிடக்கு. அன்னதானம். இந்த விறகுலாம் இங்கே கிடக்கு. செவரே அவ்வளோ பெருசுக்கு இருக்கு. பாருங்க சமையல், அன்னதானம் சமையல் கூடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சின்னதாக எடுத்தாச்சு. அங்கே வந்து நடை சாத்திருக்கு. நடை வந்து 4 மணிக்கு தான் திறப்பாங்க. நம்ம அதுக்குள்ளேயே வீட்டுக்கு போகணும். வாங்க போகலாம்.